அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம வீட்டில் நம்ம வசிக்கக்கூடிய வீட்டில் நம்மளுடைய எதிரிகள் நம்மளை நாசம் பண்ணணும், நம்மளை கெடுக்கணும், நம்மளை முன்னேற விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம குடும்பத்தில் சூனியம் வைக்கப்பட்டிருந்தால், அதாவது சூனியம் அப்படின்னா இந்த செய்வினை தகடுகள் இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வந்து நம்மளுடைய வீட்டு வாசல்லையோ இல்லை நம்மளுக்கு தெரியாமல் நம்மளுடைய வீட்டுக்கு பகுதிகள்லையோ நம்ம வீட்டுக்குள்ளேயோ பிதைச்சி வச்சுருந்தாங்க அப்படின்னா அது பேர் தான் சூனியம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த மாதிரி சூனியத்தை பிதைச்சி வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த வீட்டில் என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய ஏதாவது கர்ப்பிணி பெண்கள் இருந்தாங்க அப்படின்னா, அதாவது ஒரு மாதம் கரு உருவாகிருந்துச்சு அப்படின்னா அடிக்கடி அந்த பெண்களுக்கு கர்ப்பம் கலைஞ்சு போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? கர்ப்பம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெண்மார்களுக்கு கர்ப்பம் அடிக்கடியே கலைஞ்சு போய்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் அந்த சூனிய தகடு இருக்குது அப்படிங்கிறத அர்த்தம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய பசுமாடோ நாயோ இல்லை ஏதாவது ஜீவராசிகள் ஆடுகுட்டியோ இல்லை கோழி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வளர்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த வீட்டில் என்ன பண்ணும் அப்படின்னா இறந்து போகும். அந்த மாதிரி உயிரினங்கள் இறந்து போணுச்சு அப்படின்னா அந்த வீட்டில் இந்த மாதிரி சூனியம் பிதைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா விளக்கு பொருதி சாமியோட கும்பிட முடியாது. சரிங்களா? அந்த நினைப்பே வராது. ஒரு வேலை வெட்டி பார்க்கணுங்கிற நினப்பு வராது. படுத்து தூங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரே சோம்பேறியாக இருக்கும். சரிங்களா? அந்த வீட்டுக்குள்ளே நம்ம படுத்து எந்திரிச்சாவே உடல்லாம் அடித்து போட்ட மாதிரி வலிக்கும். தலை என்ன செய்யணும் வச்சுங்க வலிச்சுக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையே இருக்காது. சரிங்களா? ஏன்னா அந்த சூனிய தகடு பிதைச்சிட்டாங்க அப்படின்னா அந்த குடும்பத்துக்குள்ளே தெய்வங்கிறது போகாது. தெய்வம் போகாமல் இருந்துருச்சு அப்படின்னா அந்த எந்திரத்தை பிதைச்சி வச்ச எந்திரத்தில் இருக்கக்கூடிய துஷ்ட தேவதைகள் தான் அந்த வீட்டுக்குள்ளே நடமாடிக்கிட்டு இருக்கும். அப்போனா அந்த வீட்டில் என்ன செய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னா வெட்டு குத்து கலகம் பிரச்சனைகள் அந்த வீட்டுக்குள்ளே நிம்மதியாகவே இருக்க முடியாது. ஆனால் அதே இது அந்த வீட்டை விட்டு நீங்கள் வெளியேறி போனீங்கன்னா கொஞ்சம் மனசு நல்லா இருக்குமே தவிர அந்த வீட்டுக்குள்ளே உங்களால் இருக்க முடியாது. அதே போல் பார்த்தீங்கன்னா விவசாயம் எல்லாமே பாழாக போயிடும். இப்போ விவசாயம் போட்டிருந்தீங்க நஞ்சை புஞ்சை எல்லாமே பாழாக போயிடும். சரிங்களா? அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தலைவன், அதாவது குடும்பத்தை காக்கக்கூடிய அந்த ஆண் என்ன செய்வான் அப்படின்னா படுத்த படுக்கையாகி ஒரு சில நேரங்களுக்கு முடியாமல் இறந்து ஓட போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிறோம். சரிங்களா? இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா 100% என்னன்னா இது செய்வனை தகடு பதச்சு வச்சிருக்கிறது சூனியத்துக்கு உண்டான அறிகுறி தான். சரிங்களா? இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் ஆரம்பத்திலே உருவாக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாவே உடனே உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாந்திரிகர்களையோ இல்லை பூசாரிகளையோ பார்த்து அந்த செய்வனை தகடை போக்கக்கூடிய சில விஷயங்களை பண்ணி அதை சரி பண்ணிடுங்க. சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதை என்ன மாதிரியான முறையில் நம்ம இந்த மாதிரி விஷயம் பதைச்சிட்டாங்க இதை நம்ம எப்படி சரி பண்ணிக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில், சரிங்களா, அந்த வீட்டில் அதாவது பஞ்சாட்சர ஹோமம் பண்ணணும். சரிங்களா? பஞ்சாட்சர ஹோமம் பண்ணி அதாவது அந்த வீட்டுக்குள்ள அக்னி முகம் பூட்டி அதாவது யாகம் வளர்த்து அதற்குண்டான எந்திரங்களை அந்த வீட்டில் வாசல் படியிலையும் பூஜை ரூம்லையும் ஒன்று கட்டி வச்சு சில பூஜைகள் பண்ணி அந்த இடத்துல பண்ணணும் அப்படின்னா அவங்க பிதைச்சிருக்கக்கூடிய அந்த எந்திரத்துடைய சக்தி என்ன செஞ்சிடும், அழிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அந்த சூனியத்தினால நம்ம குடும்பத்துக்கு பாதிப்புகள் வராது. சரிங்களா? இது போன்ற பிரச்சனைகள் யாருக்கேனும் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நம்மள்கிட்ட சரி பண்ணிக்கிறலாம். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கு பீடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.